ஒரு நாள் பழனிக்கு வந்தார். வந்த பிறகு தான் அவங்க மிஸ்ஸஸ் அவங்கன்றதே எங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு உத்தரவாசமங்கையில் இருக்குது, பழனியில் இருக்குது. இது 3 எனக்கு தெரிஞ்சது. இன்னொன்று, முருகப்பெருமானோட சிலை இருக்கு இல்லையா, அது வந்து அந்த சந்தனத்தில் கலக்குது அப்படின்றதுக்காக தான் கொடுக்குறாங்க. அது சாதாரண இது இல்லை. நான் அன்றைக்கி பேசின போது கூட இன்னொன்று நான் விட்டுட்டேன். ஆனால் கனவுல வர்றது, காட்சியாக கிடச்சது அப்படியெல்லாம் இல்லை. உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும், உண்மையை உணரணும்னு நினச்சா அந்த மாதிரி அதிசயங்களை நம்ம விரும்பக்கூடாது. எனக்கு நான் நினச்சா வருவார், நான் நினச்சா கொடுப்பாரு அப்படின்றதெல்லாம் பாவம். இருந்தாலும் அதுக்குன்னு இல்லை, இருந்தாலும் கொடுக்கணுன்னு ஒரு மூலிகை கொடுத்தோம். அதை கொண்டு போய் சாமிக்கு முன்னாடி வச்சுட்டாங்களா. ஏன்னா அவர்கிட்ட வந்து அவங்க சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அவர் உத்தரகோசமங்கை இந்த கோவில் தான் உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்ற முதல் கோவில் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் அப்போவே வந்து அது போகரால் செய்யப்படுதுன்னு சொல்கிறீங்க. இதுக்கு ஏதாவது உதாரணங்களோ இல்லை சாட்சிகள் இருக்குங்களாமா? இல்லை, இதை வச்சு அவர் காலத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். 3 தடவை கடலுக்குள்ளேருந்து வெளியில் வந்த கோயில் அது வரைக்கும் கடல் இருந்திருக்கு. ரொம்ப பழமை. அதை வச்சு தான் அவர் வாழ்ந்த காலம், அவர் எவ்வளோ காலம் வாழ்ந்திருக்காரு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இது அவர் தான் வந்து அங்கே அந்த சிலையை செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? அவர் தான் செஞ்சாருன்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் அவரை தவிர வேறு யாரும் மரகத மலையை பார்த்ததில்லை. அது வந்து நிறையா ஏடுகளில், புத்தகங்களில் சாட்சியம் இருக்குது. இப்போ வேறு எங்காவது இந்த மரகத மலைங்கிறது எந்தெந்த கோவில்கள்லாம் இருக்குது? ஈங்கோய் மலை திருச்சிக்கு பக்கத்தில், முசிறிக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே மரகத லிங்கம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உத்தரவாசமங்கையில் இருக்குது, பழனியில் இருக்குது. இது 3 எனக்கு தெரிஞ்சது. இந்த மரகத லிங்கம் வந்து இதை தரிசிக்கிறதால நமக்கு என்ன மாதிரியான பயன்கள் கிடைக்குது? மரகத லிங்கத்தை தரிசிக்கிறதுனால அப்படி சொல்ல முடியாது. பொதுவாக நம்ம மற்றதை இது வந்து மரகதம்ன்றது ரொம்ப கிடைக்காத ஒரு பொக்கிஷம் மாதிரி தானே. அதனால அதை நம்ம பெருசாக நினைக்கிறோம். ஆனால் அங்கே போனால் ஏதாவது ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும், இல்லை உடம்புக்கு புதுமையாக இருக்கும், அப்படி ஏதாவது வித்தியாசமாக விஷயங்கள் இருக்குது? அங்கே போனால் சிலருக்கு ஆகும், எல்லாருக்கும்லாம் ஆகாது. அதை நல்லா புரிஞ்சு அந்த கரெக்டான வழியில் வந்தவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், நாங்கள் என்ன கேட்குறோமோ அதுக்கெல்லாம் பதில் கிடைக்கணும், அப்போ நம்ம யார் அப்படின்றது எனக்கு ரொம்ப இது ஏதாவது ஒரு இடத்துல சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காகவே நீங்கள் கேட்குறதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு விரும்பி சொல்கிறேன். எப்படின்னா, நம்ம யார், நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் நல்லா தெரியும். அதெல்லாம் மறைச்சிட்டு நான் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், நான் கேட்குறதெல்லாம் கிடைக்கணும், நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நமக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு முதல்ல யோசிக்கணும். அது ரொம்ப எனக்கு வருத்தம். எதுனாலும் ஈஸியாக பேசுகிறது, தவறாக பார்க்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதெல்லாம் நாம் திருத்திக்கிட்டால் தான் நமக்கு நல்லது. இந்த மாதிரி நம்மளை பற்றி யோசிக்காமல் நம்ம எந்த நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் மித்தவங்களை புண்படுத்துறதோ காயப்படுத்துறதோங்கிறது பின் விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனால் அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துமா? எந்த விளைவு வேணாலும் வரலாம், எவ்வளோ பெரிய கஷ்டம் வேணாலும் வரலாம். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவங்கள தவறாக நினைக்கிறதோ பேசுகிறதோ நினச்சா கூட பலன் இருக்குது. அது ரொம்ப தப்பு. அது அவங்களுக்கு தான் பாதிப்பு. போகரையா பற்றி பேசிகிட்டு இருந்தோம், மரகதலிங்கம் பற்றியும் பேசிகிட்டு இருந்தோம். பழனியில் இருக்கக்கூடிய அந்த மரகதலிங்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய துவாரத்தின் வழியாக இன்றைக்கும் போகரையா போயிட்டு முருகப்பெருமான தரிசனம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது உண்மைதாங்களா? அவர் தினம் போய் பண்ணணும்னு இல்லை. அவர் வந்து கடவுளோட அவரும் கடவுள் மாதிரி தான். அவரே முருகப்பெருமான் சொல்கிற அளவுக்கு அவரோட சக்தி. இன்னொன்று, முருகப்பெருமானோட சிலை இருக்கு இல்லையா, அது வந்து சதைக்கோலம்னா நம்ம உடம்பை தொட்டால் நமக்கு என்ன நமக்கு இருக்கோ
அந்த இது தான் அங்கேயும் வரும். அதில் அவ்வளோ உயிரோட்டம் இருக்குது. அந்த சிலை வேர்க்கும். அதுக்கு தான் சந்தனம் போட்டு அந்த சந்தனத்தை கொடுக்குறதே வந்து அந்த வேர்வை அந்த சந்தனத்தில் கலக்குது அப்படின்றதுக்காகத்தான் கொடுக்குறாங்க. அது சாதாரண இது இல்லை. நான் அன்றைக்கி பேசின போது கூட இன்னொன்று நான் விட்டுட்டேன். 8 பாசானம், ஒன்று வந்து அவரோட ஆற்றல். ஆமாம். அதனால் அவரோட உயிராற்றலையே அந்த சிலைக்கு கொடுத்து அவர் பண்ணியிருக்கார். அதனால் அது எப்போவுமே உயிரோட்டமாக தான் இருக்கும். நீங்கள் அங்கே பழனியில் முருகர் பெருமானை போயிட்டு தொட்டு அதை உணர்ந்தது உண்டுங்களா? அப்படி போக முடியாது, கருவறைக்குள்ளே போக முடியாது. ஆனால் அந்த சிலை வந்து பின்னமாக இருக்குன்னு சொன்னப்போ எனக்கு வேண்டப்பட்ட ஒரு ட்ரஸ்டி போயிருக்கார். போய் பார்த்துட்டு அவர் தான் பாப்பா அப்படி இருக்குன்னு நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதாவது இப்போ உங்களுக்கு கனவுல ஏதாவது எப்படின்னா, இப்போ சித்தர்கள் அப்படிங்கும்போது அவங்க நிறைய சித்துக்களும் வந்து தெரிஞ்சவங்க, சித்துக்கள் செய்யக்கூடிய நபர்கள் இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கனவுல ஏதாவது முருகப்பெருமான் காட்சி கொடுத்தோ, முருகப்பெருமானை நீங்கள் தொட்டு உணர்ந்த மாதிரி, அந்த சிலையை நீங்கள் தொட்டு உணர்ந்த மாதிரி அப்படி ஏதாவது சம்பவங்கள் நடந்து? சித்தர்கள்னாலே சித்துக்கள் தான் அவங்களுக்கு. அவங்க நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். அதுதான் சித்தர்கள்னு சொல்கிறதுக்கே அர்த்தம். ஆனால் கனவுல வர்றது, காட்சியாக கிடச்சது அப்படியெல்லாம் இல்லை. உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும், உண்மையை உணரணும்னு நினச்சா அந்த மாதிரி அதிசயங்களை நம்ம விரும்பக்கூடாது. நிறையா இருக்குது, அது சொன்னால் நம்ப மாட்டாங்க, வேண்டாம். இப்போ சொன்னீங்க நீங்கள் போகரையாவுடைய உயிரோட்டமே வந்து முருகருடைய சிலைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் அதை சொன்னதாலையும் இது ரொம்ப கனெக்ட் ஆகிறதாலையும் இந்த விஷயத்தை உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் இதுக்கு சரியான பதில் கொடுப்பீங்கிற நம்பிக்கையில். இன்றைக்கி பெரும்பாலும் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா இடங்கள்லையுமே பிரசித்தி பெற்ற தமிழ் கடவுள் தான் முருகர். ஆனால் முருகரை கும்பிடுங்க உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும், முருகர் வந்து கனவுல வந்து வந்தார், முருகர் வந்து இன்னைக்கு எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாரு, அது பண்ணி கொடுத்தாரு, முருகர் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பரவலாயிட்டு இருக்கு. இது சரியான முறை தானே? நிஜமாலுமே முருகர் வந்து காட்சி கொடுக்குறாரா? கடவுள் அவ்வளவு ஈஸியாக நமக்கு காட்சி கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த உலகம் இப்படி இருக்காது. முருகப்பெருமானை இல்லாததை இவ்வளவு ஈஸியாக சொல்லி எனக்கு நான் நினச்சா வருவார், நான் நினச்சா கொடுப்பாரு அப்படின்றதெல்லாம் பாவம். அந்த பாவத்தை சேர்த்தாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி சொல்கிறவங்களுக்கு. இப்போ நிறைய சொல்கிறாங்களே, சில இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா முருகர்கிட்ட நான் பேசிட்டேன், உனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், போ நாளைக்கு வந்து நீ பாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அதெல்லாம் எப்படி அவங்க நிஜமாலுமே பேசுகிறாங்களா முருகர்கிட்ட? அவங்க கூப்பிட்டோன்னே ஓடி வர்ற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆத்மாவா? கடுமையாக தவம் இருந்து வாழ்க்கையே அதுதான் வாழ்ந்தவங்களுக்கு நிச்சயமாக அவர் வருவார், கேட்குறதெல்லாம் கொடுப்பார், அதில் எந்த இதுவுமே இல்லை. ஆனால் யார் வேணாலும் கேட்கலாம், யார் வேணாலும் எனக்கு என் கனவுல வந்தார், எனக்கு அது சொன்னார், இது சொன்னார், அதெல்லாம் பெரிய பாவம். சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா சித்தர்களுடைய பெயர் சொல்லியும் முருகர் அவருடைய பெயர் சொல்லியுமே நிறைய எனக்கு வியாபார நோக்கில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அங்கே செயல்கள் நடக்குது அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. அவங்க எதன் மூலியமாக இதை நடத்துகிறாங்க? அதுக்கு வேறு ஏதாவது சூட்சமம் இருக்கா, இல்லை நிஜமாலுமே முருகப்பெருமானுடைய அருளால் தான் அது நடக்குதா? எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்லது கெட்டது ரெண்டுமே உலகத்தில் என்றைக்குமே இருக்கும். கெட்டது இருக்கிறதுனால தான் நல்லது தெரியுது, நல்லது இருக்கிறதுனால தான் கெட்டது தெரியுது. அது வந்து மனுஷனோட குணம். அதை வந்து எந்த கடவுளுமே மாற்ற முடியாது, அப்படித்தான் இருப்பாங்க. அதில் எது உண்மை பொய்ன்னு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். உண்மை பொய் தெரியாமல் போய் சிக்கிக்கிறது அது நம்மளோட தவறு. ஆனால் இப்போ என்னையவே இது உண்மையா, இது பொய்யா இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி நிறையா சொல்லுவாங்க. அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். நம்ம மனசாட்சி நமக்கு உறுத்தாமல் வாழ்கிறது தான் நல்லது அப்படின்னு தான் நான் போய்கிட்டுருக்கேன். இப்போ நம்ம போய் கடவுளை எனக்கு காட்சியாக வர்றாரு, எனக்கு இதெல்லாம் சொன்னார் அப்படின்னு நம்ம நிறையா சொல்கிறோம். நிச்சயமாக கிடையாது. கடவுள் தான் நம்மளை பார்த்துட்ருக்கார். நம்ம பண்ணுற எல்லா நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து நமக்கு அதுக்கு என்ன பலன் கொடுக்கணுமோ அது நம்ம விதி மூலமாக கிடைக்கும். ஆனால் கடவுள் தான் நம்மளை பார்க்குறாரு. நம்ம நினச்ச நேரம்லாம் கடவுளை வான்னு கூப்பிடுறதுக்கோ போன்னு சொல்கிறதுக்கோ நமக்கு எந்த அருகதையும் இல்லை. ஆமாம், இன்னொன்று
இந்த நேர்த்திக்கடன் ஒரு விஷயம் இன்னைக்கு முருகருக்கு வந்து நாங்கள் பூ முடி கொடுக்கறது, மொட்டை அடிக்கிறது, அழகு குத்துறது, காவடி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. அது நேர்த்திக்கடன் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து சரியானது தானே? உண்மையாலுமே அதுக்கான பலன்கள் இல்லை, அது வந்து அவங்க திருப்திக்காக பண்ணுறது, அதை தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா காலங்காலமாக இருக்குது. ஆனால் அதனால கடவுளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லை. நிறைவாக மனநிறைவாக வந்து முருகருடைய ஆசி கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும், அவருடைய பார்வை உன் மேலே விழணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம வந்து எண்ணம் சுத்தமாக இருக்கணும். அது மட்டும்தான் கடவுளுக்கு முதல்ல வேணும். நம்ம என்ன செய்கிறோமோ அதான் நமக்கு திருப்பி வரும். அதை மனசில் கவனமாக வச்சு வாழணும். கடவுளுக்கு நம்ம போய் இது செய்யறதால ஒரு விஷயங்கள் கடவுளுக்கு ஒரு தேவையும் இல்லை, அப்புறம் எப்படி நம்ம செய்கிறது அவங்களுக்கு? அப்போ அதான் நான் எண்ணங்களை சுத்தமாக வச்சுட்டு பயணம் பண்ணோனாலே எல்லாமே சரியாயிடும். ஆமாம், கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் இருந்தாலே நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். சிறப்புமா. இப்போ நிறைய பேருக்கு வந்து நீங்கள் மூலிகை கொடுத்து அதன் மூலிமா பயனடைஞ்சவங்க பல துறையிலையும் இருக்காங்க. அதில் சிலர் எங்ககிட்ட நீங்கள் சொல்ல முடியுமா? எல்லா துறையிலையும் இருக்காங்க. எந்தெந்த துறையிலலாம் இருக்காங்கம்மா குறிப்பிட்டு? சினிமாவில் இருக்காங்க, அரசியலில் இருக்காங்க. இந்த 2 துறை தான் முக்கியமாக எல்லாருக்கும் தெரிகிறது. எல்லா துறையிலும் இப்போ நிறைய இப்போ கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கு இல்லைங்களா, அரசாங்க அதிகாரிகள், உயர் பதவியில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான நபர்களும் உங்களை தொடர்பு கொண்டிருக்காங்க. நிறையா வந்திருக்காங்க. ஒருத்தர் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அவர் வந்து சிகரெட் குடிக்கக்கூடாதான், அவருக்கு ஏதோ ஹார்ட்டில் பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் அவர் டெய்லி நிறையா சிகரெட் குடிப்பாராம். அவங்க மிஸ்ஸஸ் தான் அங்கே வந்திருக்காங்க, எப்படியோ தெரிஞ்சு வந்திருக்காங்க. வந்துட்டு அவர் அதை தடுக்கணும், அவர் குடிக்கக்கூடாது, அவருக்கு எனக்கு ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் வந்து அப்படி அதெல்லாம் இல்லை, அப்படி அதுக்கெல்லாம் தனியாக மூலிகை எதுவும் இல்லை, இருந்தாலும் அதுக்குன்னு இல்லை, இருந்தாலும் கொடுக்கணுன்னு ஒரு மூலிகை கொடுத்தோம். அதை கொண்டு போய் சாமிக்கு முன்னாடி வச்சுட்டாங்களா. ஏன்னா அவர்கிட்ட வந்து அவங்க சொல்ல முடியாது, இதை பற்றி கூட சொல்ல முடியாது. சாமிக்கு முன்னாடி வச்சுட்டாங்களாம். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அவருக்கு சிகரெட்டு குடிக்கவே பிடிக்கலையாம். அவங்க கவனிச்சிருக்காங்க, ஏன் நிறையா சிகரெட்டு குடிப்பீங்களே, குடிக்கலையான்னு. என்னமோ தெரியல, எனக்கு சிகரெட்டு குடிக்கணுன்ற எண்ணமே வரல அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இது மாதிரி ஒருத்தரை பார்க்க போனேன், அவங்க இதெல்லாம் கொடுத்தாங்க, நான் வந்து வச்சேன். அது வந்து ஒரு மூலிகை தான், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வாங்க, நம்ம போகலான்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு நாள் போகலாம், டைம் கிடைக்கும்போது போகலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் பழனிக்கு வந்தார். வந்த பிறகு தான் அவங்க மிஸ்ஸஸ் அவங்கன்றதே எங்களுக்கு தெரியும். சரி சரிம்மா. அதாவது இப்போ அந்த மூலிகை வீட்டுக்குள்ளே போகும்போதே அந்த எண்ணத்தை வந்து தவிர்த்தது. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போ நிறைய இடங்களில் மது போதைக்கு அடிமையாகி நிறைய பேர் வாழ்க்கையை இழந்துட்டு இருக்காங்க. இளமையிலேயே கூட நிறைய ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு எல்லாமே இந்த பழக்கம் வந்துருச்சுன்னு நிறைய பெற்றோர்களுமே கவலைப்பட்டு இருக்காங்க. அவங்களுமே வந்து பார்த்தா அப்போ அந்த மது பழக்கத்திலிருந்து, போதை பழக்கத்திலிருந்து அவங்களை தவிர்த்திட முடியுமா? முடியும். மூலிகை மூலியமா அதை சரி செஞ்சிடலாம். வேறு காவல்துறை சைடில் அந்த மாதிரி நபர்கள் யாராவது? எல்லா துறையிலேருந்தும் வந்திருக்காங்க. சினிமா துறை, காவல்துறை, அரசியல் சம்மந்தப்பட்டவங்க, எல்லா துறையிலையும் அரசாங்க பதவிகளில் இருந்தவங்க வந்திருக்காங்க.